friends, welcome to மிதுன் சாய் கேமிங். பேரையே மறந்துட்டேன். 9 வீக்ஸ் ஆயிடுச்சு, 9 மந்த் ஆயிடுச்சு, ஒரு வருஷமே ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன விளையாட போகிறோம்னா சாண்ட் பாக்ஸ் தான். இதில் வந்து நம்ம இஷ்டப்படி சாண்டை வச்சு என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போ அதை தான் விளையாட போகிறோம். இதில் வந்து ஃபுல்லாக கேம்பிங் தான் இருக்குது. நம்ம ப்ளே கொடுத்து விளையாட போகலாம். ஓகே, வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே சாண்டு கொடுக்கலாம். அப்படியே கொஞ்சம் எப்படி போடலாம். எவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இப்படி போடும் போது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே, இப்போ சாண்டை போட்டாச்சு. இப்போ வந்து சைட்லலாம் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆப்ஷன்ஸ்லாம் படிக்க நேரம்லாம் இல்லை. அதனால் நம்ம இங்கே எங்கே இருக்குது வாட்டர் இங்கேயும் இருக்குது. ஓகே, ஏன் மித்தம் பேச மாட்டேங்கிறாங்க? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காம்பியாக பேசாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சீரியஸ் ஐயோ, இந்த மைக்ராஃப்ட் மோடுக்குலாம் வேணும். மேமில் பேசுகிறதே பரவாயில்ல. ஓகே, இப்போ தண்ணி முழுசாக ஓடிடுச்சு. சீரியஸ் இங்கே வந்துச்சு. இதை பாருங்க, சீடு ஊற்றுனா எப்போவுமே என்ன ஆகும்னு தெரியும். அதே மாதிரியே செடி வளருது. அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி போடலாமா? இதை பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக வளருதுன்னு. ஐயோ, ஏன் ஐயோ இவ்வளோ தண்ணி போட்டுனாலும் பாருங்க தண்ணி மேலலாம் வளருது. இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது. கிளியர் ஆள் கொடுக்குறாங்க. இப்போ வந்து நாங்கள் இங்கே ஒரு சிட்டியை உருவாக்க போகிறோம். பாருங்கம்மா, பாருங்க, நல்லா பாருங்க. என்னடா இது தண்ணி உருவாகுது கூட. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தண்ணி உருவாகுது. ஆனால் அது பார்க்கவும் நல்லா இருக்குது சிட்டியில். இது வெறும் நீங்கள் கீழே பார்த்தா தெரியும், இங்கே ராக்குன்னு எழுதியிருக்கும். ஆனால் இந்த ராக் அடித்து போடும்போது அப்படியே சிட்டி மாரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. மறக்காமல் இந்த கேமையும் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பாருங்கள். நல்ல முடியாதுப்பா, இது பார்க்க சிட்டி மாதிரி இல்லை. பரவாயில்லப்பா, உங்களுக்கு அப்படி சிட்டி மாரி தெரிஞ்சால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்கள் ஒரு பெரிய விபத்து நடக்க போகுது. TNT. நான் இந்த கேம் ஆல்ரெடி விளையாடி இருக்கிறதுனால இந்த கேம் பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ இந்த TNT சொல்கிறேன், இந்த கேம் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. இப்போ இது உள்ள ஆயிலும் அந்த நெருப்பு பிடிச்சிக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் போகலாம். இப்போ நான் என்ன போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியலான்னு தெரியல. இது வந்து கன் பவுடரு நெக்ஸ்ட்டு அப்படியே ஒரு வெத்து குச்சியை வச்சு அதுக்கு பற்ற வைக்கிறதுக்கு பண்ணிடலாம். ஏற்பாடலாம். ஓகே, கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ணலாமா? 3, 2, 1. நெருப்பு ஊற்றிச்சு. அந்த பாம் பிளாஸ்ட்டை பார்த்து என்னங்க அது நெருப்புங்க சிட்டியில் விழுது நெருப்பு. அதை பாருங்க, எவாப்ரேஷன் தெரியுதாங்க. எவாப்ரேஷன் மேலே போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்டட்டா? இப்போ நீங்கள் பாருங்க, 6, 7. ஓகே, ஆனால் அந்த சாண்டை பார்க்கும்போது ஏதோ ஒரு அது எப்படி என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. இது என்னமோ புதுசாக கருப்போம். அது ஏதாவது பாம் பிளாஸ்ட்டு மைண்ட் பிளஸ். இதுவும் வெடிச்சிரும். இது கொஞ்ச நேரத்தில் இது வெடிஞ்சிரும். அதுக்குள்ளே இங்கெல்லாம் சாண்டு போட்டு வந்துட்டா. அது பாருங்கள், சொல்லி வாய்முள்ள பட்டோடனே வெடிஞ்சிருச்சு. அதை பார்க்குறீங்களா, ஏதோ தண்ணி மாரி இல்லை, எவாப்ரேஷன் மாரி. ஓகே, இப்போ வந்து என்ன போடலான்னு எனக்கே தெரியல. ஆசிடா? இப்போ ஆசிடை என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணுங்க. ஆசிட் போட்டோன்னே அப்படியே என்னங்க இது இப்படி ஆயிடுச்சு. அதை பாருங்க, டார்க் க்ரீன். அதை பாருங்க, மேலே போதும் அந்த எவாப்ரேஷன்ஸ்லாம். ஆசிட் கூட எவாப்ரேஷன் ஆகுமா? ஆசிட் ஆப்ரேஷன் நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து இங்கே கன் பவுடர் போடலாம். நான் தீபாவளி ஒரு வருஷமே ஆயிடுச்சு. எனக்கு தீபாவளியை இப்போ கொண்டாடணும்னு தோணுது. இப்போ அந்த தீபாவளியே கொண்டாட போகிறோம். இது என்ன ஹாப்பி, அதை போட்டு பார்ப்போம். அது அழிச்சிருது பாரு. கன் பவுடர் அழியறதவங்களால பார்க்க முடியுதான்னு தெரியல. ஓகேண்ணா, இப்போ இங்கே பண்ண ஒரு இதுவால் சரியாயிடுச்சு. மறுபடியும் நம்ம பண்ணலாம், ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். கொஞ்சம் கன் பவுடர் போட்டுட்டு தீபாவளிக்கு வேணும். அதான் உட்டு கொஞ்சம் அப்படியே சர்க்கிளாக போட்டுக்கலாம். என்னடா இது உட்டு இப்படி தெரியுது? சைஸ் எதாவது தப்பாக வச்சுட்டேன்னா கரெக்டாக தானே இருக்குது சைஸ். அப்போ எதுவும் கலர் வேறு மாதிரி இருக்குது.
நீ உட்டே வைக்கல, அது உட்டா? ஆமாம், அது வுட்டு தான். அது என்னமோ மகா கடவுள் போட்டிருக்கு. MAHOG மேக்னெட்டிக். மேக்னெட்டா தான் என்னன்னு யாருக்கும் தெரியல. இப்போ வந்து இது என்னன்றான்னு பார்ப்பீங்க, கொஞ்சம் கீழே பார்த்தா தெரியும். ஃபயர் ஒர்க்ஸ்னா நிறைய பேருக்கு தெரியாது. இது தான் பட்டாசு கொளுத்தி விடுவோமா. ஃபயர் ஒர்க்ஸ் இல்லை. ஓகே, இப்போ வந்து இப்படி வச்சுட்டு இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் நைட்ரோஜனையும் போட்டு விட்டு. 10 9 8 7 6 5 4 3 2 1 பத்திக்கிச்சு. இப்போ இந்த முட்டு அவ்வளோதாங்க முடிச்சிருச்சு. வெளில பாருங்க. ஆனால் அது ஆசிட் மாதிரி வருதுல்ல? ஆமாம், அதை பாருங்க, மரம் எரியும் போது கூட க்ரீன் கலரில் வருது. ஆனால் இப்படி பார்த்தாக்கும் போது மட்டும் ரெட் கலரில் இருக்குல்ல. இருங்க, எனக்கு ஏதாவது பக் ஆயிடுச்சா? உட்டு எப்படிங்க இது? நீ இதாண்டா உட்டு. இதுக்கு முன்னாடி இது பேரு தோ ஓ, நான் இதை வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ இதான் உட்டா? நான் பிக்சர் பார்த்து வச்சிட்டேன்னா பேர் தாங்க தப்பா இருக்கு. நான் தப்பா வச்சுட்டேங்க. இது பாருங்க, இப்போ வந்து தப்பா கரெக்டாக வருது. அதில் வந்து நான் தப்பான ஒரு இதை சூஸ் பண்ணதுனால தான். ஓகே, இப்போ ஒரு சின்ன ஃபவுண்டைன் உருவாக்கலாமா? ஓகே, முதல்ல வேணும். முதல்ல வேணுமா? ஓகே, ரொம்ப அவ்வளோலாம் ஒன்றும் சீன் காட்ட வேணாம், ஏன்னா அவ்வளோலாம் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை. நீ கூட பொண்ணு இருக்குன்னு பார்ப்பீங்க. இதுதான் ஃபவுண்டைனுங்க. நம்ம ஃபவுண்டைன் ரெடி ஆயிடுச்சு. யாரெல்லாம் இது பார்க்கும்போது ஃபவுண்டைன் மாரி இருக்கோ அவங்க மட்டும் லைக் பண்ணுங்க. ஏன்னா எனக்கே ஃபவுண்டைன் மாரி தோட்டல ஏதோ ஒன்று பண்ணி விட்டேன். இப்போ தண்ணி தான் வேணும் ஃபவுண்டைனுக்கு. இப்போ மேலே விட்ருக்கேன், அது பாருங்க எவ்வளோ அழகாக கீழே விழுதுன்னு. இப்போ கீழே என்ன போட்டு விட்ருக்கேன்னு தெரியும்ல, ஆசிடில் தண்ணி இது பாருங்க, தண்ணி படப்பட அப்படியே காணாமல் போயிடுது. இதை நிறைய ஊற்றி விட்றேன். இப்போ என்ன வேஸ்ட் பண்ணதான் தெரியும். நல்லா என்கிட்ட கேட்காத. அதை பாருங்க, தண்ணி நிறைய ஊற்றி விட்டா அந்த ஆசிட்ல அப்படியே குறையுது தானே. யாரெல்லாம் அதை நோட் பண்ணீங்களோ அவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. மாதிரி கமெண்ட்டுன்னு போய் அலையிறேன். அப்படிதான் இருக்கணும். இது பாருங்க, எவ்வளோ ஆசிட் ஃபர்ஸ்ட் ஊற்றணும். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இது உள்ள அப்போதான் இந்த ஐடியாவை நான் வந்து அப்படியே பாருங்க. இப்போ வந்து எல்லாம் போட்டானா இப்போ இங்கே ஆசிட் ஊற்றிடலாம். ஆசிட் போட்டால் இங்கே நிறைய கொஞ்சம் ஆசிட் போட்டுருவோம். இந்த தண்ணியெலாம் இங்கே விழுந்து இந்த ஆசிட்டில் அப்படியே கலக்கட்டும். சீக்கிரம் எனக்கு கலக்குதா இல்லையானே தெரியும். ஓகே, இப்போ இந்தமாரி ஆயிடுச்சா? இப்போ இது போயிட்டு இங்கே என்ன எழுதிருக்கு? எரேசர். அதை தொட்டு புரிஞ்சிருச்சா? இப்படின்னு பண்ணால் மற்ற தண்ணியில் கொட்ட போகுது. இதான் என் பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. மொத்த தண்ணி இதில் தான் கொட்டுது. கொட்டும். அதை பாருங்க எப்படி கொட்டுது. உங்களுக்கு ஓகே, இப்போ மொத்த தண்ணியும் கொட்டியாச்சு. இதுக்கு அடுத்து வீணாக போயிடுச்சு. இப்போயே சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து 10 மினிட்ஸ் வர முடிஞ்சிடும். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்ச நேரம். இப்போ இது ஏன் கண்ட்ரோலே இல்லை. ஏதோ வச்சு விட்றாத. ஏன் இந்த கேஸு தெரியும்டா, அதனால தான் நான் இப்போ ஒன்று பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்? அதுவா, கேஸ் விட தெரியும். இது எதுக்கு அதை ஊற்றி விடுற? அது எல்லாத்தையும் போயிடுச்சு. சீடு எதோ ஃபயரா நினச்சா மாரியே ஃபயர். ஏன்னா அதை பாருங்க, ஹேரோட ஃபயரு காம்பினேஷனே நல்லா இல்லை. ஐயா என்னங்க இது நான் பண்ணாததெல்லாம். இப்போ இன்னும் இப்போ பாருங்க, என்ன பண்ணி சீடு எடுத்து தண்ணி வேணும்ல, தண்ணி எடுத்து ஏது கிளாஸு தெரியும். இப்போ ஹாப்பி மட்டும் போட்டுறாங்க. என்ன நெருப்பத்து போறியா? இல்லை இரு கறி கட்டி அதெல்லாம் வேணாம். மேன் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ஏய், எதுக்கு
பிடிச்சிருக்கிறேன். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. அது போனா நீ தான் இந்த கேம் எனக்கு புதுசாக வாங்கி கொடுக்கணும். இதை ஐயோ பொத்திக்கிச்சு பாருங்க. இதான் பிளானா? ஓகே என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆனால் இது ஆயிலில் ஒரு சுட்டு கூட பாருங்க. ஆனால் இங்கே தண்ணி உள்ள அந்த மனுஷன் வந்து நெருப்பு அழிச்சிச்சு பாருங்க. இல்லா அந்த ஹியூமன்ஸ் எல்லாம் இறக்கி விடாது. அதுக்கு நீ தான் புதுசாக வாங்கி கொடுக்கணும். ஐயோ என்ன காசு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இதை முழுசாக நெருப்பில் அழிச்சிடுறேன். சீக்கிரமாக இதை நெருப்பில் போட்டு எரிச்சிடுறேன். இல்லை எரிஞ்சிரு. அவ்வளோதாங்க முடிஞ்சது. கதை முடிஞ்சுது. பாய் பாய் டாடா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லாவாவை ஊற்றி விட்டுற வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. பாய் பாய்.